வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் எடுத்தோம் கவித்தோன்னு நம்ம சிவி முடிவெடுத்து சிவதானுட்ட உங்கள் பொருளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதோட குறைவான ரூபாய்க்கு யார் தராங்களோ அவங்ககிட்ட வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. என்ன உனக்கு தெரியும், இந்த கம்பெனியோட நன்மதிப்பே சிவதானு ஐயாவோட பொருளில் தான் இருக்குது அப்படின்னு ஜனகமாக அந்த இடத்துல உடைக்கிறாங்க. இதோட ஆணி வேறு யாருன்னா அது சிவதானு ஐயா உற்பத்தி பண்ண பொருளில் தான் இருக்குது. அவ்வளோ தூரம் இயற்கை விவசாயத்தை பண்ணி நம்மளுக்கு தரக்கூடிய ப்ராடக்ட், அதை நீ கொஞ்சம் ரூபா அவங்களுக்கு இப்போ உள்ள விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு கூட சொன்னாங்கன்னா நீ வேண்டாம், நீ எப்படி சொல்லுவ? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த? இது ஒன்னால் ஏற்பட்ட பிரச்சனை, நீ தான் சரியாகணும். அவரோட கையில் விழுவியோ காலில் விழுவியோ அது தெரியாத சிவி, இப்போவே எனக்கு நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவரை மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு இந்த பொருளை அவர் தர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஓட ஓட சிபியை விரட்டி அடித்த சீரில் நம்ம ஜனகம்மா விரட்டி அடிக்கிறாங்க. என்னடா பம்பு தும்பா போச்சு, நம்ம வாயால் நம்ம இப்படி கெட்டு போய் கிடக்குமா? சரி, இப்போ சிவதான ஐயாவை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த நெல் விவசாயம் பண்ண அந்த வயலில் சூவோட போய் திட்டு வாங்குறாரு. என்ன இங்கே சூவை போட்டுட்டு யார் வருவா விவசாயத்துக்கு? நெல்லை நம்ம கடவுளாட்டு பார்க்குறோம் இந்த விவசாயத்தை, இவன் இப்படி காலில் மிதித்தவாறு வாரானே அப்படின்னு அந்த இடத்துல திட்டு கிடைக்கிது. ஒரு கட்டத்தில் சிவதானு கிட்ட போய் வேணா உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ்னாலும் கூட தாரை, நீங்கள் எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட பக்கத்தில் இருக்க நெல்லை கிள்ளி பார்க்குறாங்க. என்ன இதை என்னன்னு நினச்சிட்டேன், இது உயிர் இருக்குது, இதுக்கு கீழே போடு அப்படின்னு கையை தட்டி பறிக்கிறாங்க சிவதானு. நம்ம சிவி கையை, என்ன இதில் அப்படி பெருசாக என்ன உயிர் வந்துட போகு, உனக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றி அப்படின்னு சொல்ல நேரம், அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ, ஆனால் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன விலை சொல்லுறீங்களோ அதுக்கு வாங்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுறேன். போடா, ஒன்றும் தர முடியாது, என் பொருளை தொட்டு பார்க்க கூட உனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு ஓட ஓட விரட்டாத சீரில் நம்ம சிவதானு பேசுகிறாங்க. எப்படி போனாலும் உனக்கு நான் தர போகிறதில்ல, போயிரு அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவியும் ஜனகம்மா சொன்னாங்களே, அவங்க கையில் காலில் உளுந்தாது சம்மதிக்க வச்சிருன்னு இப்போ என்னடா பண்ணனி முடிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம ஜனகம்மாவும் தமிழும் சிவதானு ஐயாவை சந்திக்கிறாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு என் பேரே முடிவெடுத்துட்டு போயிட்டான், அவனுக்கு அந்த விவசாயின் அருமை தெரியல, நீங்கள் அதை தெரிய வச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல நேரம், சரிம்மா உங்கள் பேரனை நான் திருத்தி அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சிவதானு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உனக்கு விவசாயியோட கஷ்டத்தை தெரிஞ்சாதான் நான் இந்த பொருளை உனக்கு தான் தரதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓய், கஷ்டத்தை எப்படி தெரியணும் எனக்கு அப்படின்னா எனக்கு அதுக்குள்ளே இதை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்ல நேரம், நீ விவசாயம் பண்ணணும் என் கூட, அப்போ தான் நான் உனக்கு இந்த பொருளெல்லாம் தருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. வேறு வழி இல்லை, நம்ம கோட்டை சூட்டை கலத்திக்கிட்டு விவசாய நிலத்தில் இறங்கி விவசாயம் பார்க்க வேண்டியது தான். இப்போ ஜனகமாக இவரை சம்மதிக்க வைக்கணுமே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நம்ம தமிழ் சிவியை எங்கள் பேரனை நீங்கள் ஜனகம்மா சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் எங்கள் பேரனை ஒரு நல்ல விவசாயியாட்டு நீங்கள் மாற்றணும், அதுவும் இல்லாமல் இந்த பொருளெல்லாம் எப்படி வருது அதோட கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சாதான் இவை இந்த துறையில் நிலைச்சி நிற்க முடியும். ஏன்னா இது விவசாயத்தை மூலதனமாக கொண்டு நடத்தக்கூடிய கம்பெனியை தான் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நேரம் இதை முதலே என் பேரனுக்கு அடித்தளமாக நான் கற்றுக் கொடுத்துருக்கணும், கற்றுக் கொடுக்காதனால தான் உங்களோட பெருமை தெரியாமல் அவன் இப்படி நடந்துக்கிட்டான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் ஐயா. எப்படியாவது உங்கள் பொருளில் இருக்க இயற்கை விவசாயம் அந்த குணம் நம்ம எல்லாமே எனக்கு நல்லாவே பிடிக்கும், இதுதான் எங்கள் ப்ராடக்டை மக்களுக்கிட்ட அவ்வளோ ரீச் ஆக வச்சது, அதனால என் பேரையும் செய்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள் மனசு நோகாமல் இருக்க அளவுக்கு அவன் இன்னும் எவ்வளோ சொல்லி நீங்கள் திருத்த முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் திருத்தி தாருங்க அப்படின்னு கொண்டு ஒப்படைக்க நேரம், உங்கள் பேரையும் விவசாயத்தில் இறங்கணும், அதை முடித்தாதான் அங்கே
அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜனகம்மா வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா, அவனை எவ்வளோ தூரம் வந்து விவசாயிகள் கஷ்ட நஷ்டத்தை உணர வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உணர வைங்க, அது போதும் ஐயா அப்படின்னு வந்து அங்கேருந்து தமிழ் கூட வந்து நம்ம ஜனகம்மா கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஐயோ ஜனகம்மாவும் இப்போ விட்டுட்டு போயிட்டா, வேறு வழி என்ன, இந்த சிவதானு கூட கடந்து விவசாயத்தை வந்து நம்ம கரைச்சி குடித்தாதான் இவருக்கு ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனிக்கு வரும் போல் இருக்க, இவரோட பேச்சு அப்படி தானே இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல விவசாயம் செய்ய களை இறங்குறாங்க நம்ம சிபி. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கணேசன் வந்து நம்ம தமிழோட இதெல்லாம் வந்து சரியில்லாமல் இருக்குது, போகிற போக்க பார்த்தா இவன் இந்த பிரகாசம் வந்து குணப்படுத்திடுவா, அது மட்டும் நடக்காது, இவன் நடமாடுனா நம்மளை பட்டு போட்டு கொடுத்து வேலையாக வீட்டில் இருந்து கலத்தி விடதே நம்மளையாக தான் இருக்கும். அதனால இப்போ ஜனகம்மா இல்லாத நேரத்தில் இந்த பிரகாசம் வந்து போட்டு தள்ளதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினச்சி கணேசன் வந்து செய்கிறாரு. ஆனால் நம்ம பிரகாஷுக்கு எல்லாமே தெரியும், இந்த நம்ம கணேசனை கூண்டோட கையங்களவும் பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சைலண்டாக படுக்கையில் இருந்த மாதிரி வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம கணேசனின் தோலை உரிக்க தயாராக இருக்காருன்னு சொல்லலாங்க. வணக்கம் நண்பர்களே.